திமுக ஒரு கட்சி இருந்தால் மட்டும்தான் அவரால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடமாட முடியும். திமுக என்ற ஒரு கட்சியோட தயவு இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே திருமாவளவனால் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகளை இன்றைக்கி திருமாவளவன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒரே ஒரு கேள்வி கேட்டாருங்க அவர். என்ன தெரியுமா கேட்டார்? பகல்காமில் தாக்குதல் 26 பேர் செத்தான், அதை திருமாவளவன்ற கயவன் கபோதி கேட்குறான். அவங்க ஒன்றும் பேண்ட்டை கழட்டி இந்துவா முஸ்லீமாக பார்த்து கொண்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு அப்பட்டமாக அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய கயவன் தான் அந்த திருமாவளவன். எவ்வளவு கொச்சையான வார்த்தை. செத்து போன கணவருடைய மனைவி சொல்கிறாங்க அவன் எப்படி கொன்னான்னு சொல்கிறாங்க. அதை கூட நம்பாமல் இது நம்பும்படியாக இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் நீ எல்லாம் எப்படி தலைவனாக இருக்கிற? யாரா நீங்களாம்? யார் நீங்களாம் நான் கேட்குறேன். எங்கோ இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் எங்கேயோ இருக்கக்கூடிய பாலஸ்தீன். இப்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த உச்சபட்ச தலைவர் காமினி அவர் யாருக்கு ஆதரவாளர்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமாஸ் தீவிரவாதோட ஆதரவாளர் அவர், லெபனானில் இருக்கக்கூடிய இஜிபுல்லாவுடைய ஆதரவாளர் அவர், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமதோட ஆதரவாளர் அவர், ISIS ஆதரவாளர். ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள் அனைத்துவருக்குமே ஆதரவு தரக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய அவர்கள் ஆட்களை சப்ளை செய்யக்கூடிய நபர் தான் இந்த காமினி என்பவர். அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிற, அவருக்கு ஆதரவாக இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொன்னால் உன்னை விட ஒரு கேவலமான தீவிரவாதி அவன் இருக்க முடியும்? உண்மையிலேயே தமிழகத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட வேண்டிய ஒரே ஆள் இவர் தான். இன்னைக்கு எந்த இஸ்லாமிய நாடு சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள்? ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. ஈரானு அவன் சுற்றி இருக்கிற கத்தார் மேலே பாம்பு போடுறான், சவுதி மேலே பாம்பு போடுறான், லெபனான் மேலே பாம்பு போடுறான், எல்லா மேலேயும் போடுறான். இன்றைக்கி யார்? ஈரான் போடுறான். இவன் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருமே சந்தோஷமாக இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க, இன்றைக்கி நாக்கப்பூர்வமாக இருக்கிறாங்க, நல்ல 3 வேளை சாப்பிட்டு கொளுத்து போய் இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராகவே இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறான். ஆனால் திங்கிறது இங்கே, தங்கிறது இங்கே, எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறது இங்கே. ஆனால் போராடுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு எதிராக போராடுறான் கூட இந்த திருமாவளவன். அப்போ இப்படிப்பட்ட நீங்கள் போயிருங்கடாங்கிறேன் நான். உங்களுக்கு எந்த நாடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே போயிடுங்க. இதே போல் போராட்டத்தை நீங்கள் பாகிஸ்தானில் ஒரு இந்து பண்ண முடியுமா? இதே போன்ற ஒரு போராட்டத்தை பங்களாதேஷில் ஒரு இந்து பண்ண முடியுமா? இதே போன்ற ஒரு போராட்டத்தை ஈரானில் ஒரு இந்து பண்ண முடியுமா? அதே போல் பாலஸ்தீனத்தில் பண்ண முடியுமா? ஒரு இந்து பண்ண முடியுமா? ஆனால் இங்கே நீ பண்ணுற எல்லாத்துக்கும் உனக்கு அனுமதி கொடுத்துருக்கு, எல்லாத்துக்கும் உனக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, ஜனநாயக நாட்டில் உனக்கு எல்லாமே இருக்குது. இதே போல் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது.